அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயமான சூரா அல் பக்ரா என்ற இந்த அத்தியாயத்தின் 27வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரன்பாளன் பேரருளாளன் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீதாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி ஐயூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த் وَيُفْسِدُونَ فِي الْأَرْضِ أُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ. அந்த பாவிகள் அல்லாஹுவின் ஒப்பந்தத்தை அது உறுதியாகிவிட்ட பின்னர் முறிக்கின்றனர். இன்னும் எது சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஏவினானோ அதை, அந்த உறவுகளை துண்டிக்கின்றனர். பூமியில் விஷமம் செய்கின்றனர். அவர்கள்தான் நஷ்டவாளிகள். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாதா ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். நீங்கள் அல்லாஹுவை எப்படி நிராகரிக்கிறீர்கள்? இறந்தவர்களாக இருந்தீர்களே, அவன் உங்களை உயிர்ப்பித்தான், பிறகு உங்களை மரணிக்கச் செய்கின்றான், பிறகு உங்களை உயிர்ப்பிப்பான், பிறகு அவனிடமே திருப்பப்படுவீர்கள். ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ சும்ம ஸ்தவா இலஸ் ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சப்அ ஸமாவாத் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவன் பூமியில் உள்ளவற்றை உங்களுக்காக படைத்தான், பிறகு வானத்தின் மேல் தனது கண்ணியத்திற்கு தக்கவாறு உயர்ந்தான், அவற்றை 7 வானங்களாக அமைத்தான். அவன் எல்லா பொருளையும் நன்கு அறிந்தவன். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ. நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என இறைவன் வானவர்களுக்கு கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். அதில் விஷமம் செய்து இரத்தங்களை சிந்தக்கூடியவர்களை அதில் நீ படைக்கிறாயா? நாங்களோ உன் புகழை துதிக்கிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள். நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான். وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ عَرَضَهُمْ عَلَى الْمَلَائِكَةِ فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. பொருள்களின் பெயர்கள் எல்லாவற்றையும் ஆதமுக்கு கற்பித்தான். பிறகு அவற்றை அந்த வானவர்கள் முன் வைத்து, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். நீ மகா தூயவன், நீ எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர வேறு அறிவு எங்களுக்கு அறவே இல்லை. நிச்சயமாக நீதான் நன்கறிந்தவன், மகா ஞானவான் என கூறினார்கள். காலயா ஆதமுஸ் அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம் ஃபலம்மா அம்பஅஹும் பி அஸ்மாஇஹிம்
கால அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு கைபு சமாவாதி வல் அருதி வ அலமு மா துபுதூன வமா குன்தும் தக்துமூன். ஆதமே, அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக என கூறினான். அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அவர் அறிவித்தபோது வானங்கள் இன்னும் பூமியின் மறைவானவற்றை நிச்சயமாக நான் அறிவேன், இன்னும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்திருந்ததையும் நான் அறிவேன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என கூறினான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَاسْجُدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. ஆதமுக்கு சிரம்பணியுங்கள் என வானவர்களுக்கு நாம் கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக. ஆகவே இபிலீசை தவிர அனைவரும் சிரம்பணிந்தார்கள். அவன் மறுத்தான், பெருமை அடித்தான், நிராகரிப்பாளர்களில் ஆகிவிட்டான். وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَٰذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. ஆதமே, நீரும் உன் மனைவியும் சொர்க்கத்தில் வசிப்பீராக. இருவரும் அதில் நாடிய விதத்தில் தாராளமாக சாப்பிடுங்கள். இந்த மரத்தை இருவரும் நெருங்காதீர்கள். நெருங்கினால் இருவரும் அநியாயக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள் என கூறினோம். فَأَزَلَّهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَا فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَى حِينٍ. ஷைத்தான் அவ்விருவரை அதிலிருந்து பிறழச் செய்தான். அவ்விருவர் இருந்ததிலிருந்து அவ்விருவரை வெளியேற்றினான். நீங்கள் இறங்குங்கள், உங்களில் சிலருக்கு எதிரியாவர். உங்களுக்கு பூமியில் வசிக்குமிடமும் ஒரு காலம் வரை இன்பமும் உண்டு என கூறினோம். فَتَلَقَّى آدَمُ مِنْ رَبِّهِ كَلِمَاتٍ فَتَابَ عَلَيْهِ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. ஆதம் சில வாக்கியங்களை தம் இறைவனிடமிருந்து பெற்றார். ஆகவே அவரை அவன் மன்னித்தான். நிச்சயமாக அவன்தான் தௌபாவை அங்கீகரிப்பவன், பேரன்பாளன். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.